Hello students, welcome to Solve Your Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 6.1ல 10th sum. Prove by vector method that sin alpha plus beta equal to sin alpha cos beta plus cos alpha sin beta. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கிறோம். இதில் OA வெக்டார் OB வெக்டார் அப்படின்னு ரெண்டு வெக்டார் வரைஞ்சிக்கிறோம். இது ரெண்டும் ஆப்போசிட் சைட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. ஏன்னா உன்னோட ஆங்கிள் ஆல்ஃபா, இன்னொன்னோட ஆங்கிள் பீட்டா. இது ரெண்டும் ஆப்போசிட் சைடாக இருந்தால் தான் இது ரெண்டுக்கும் இருக்கிற நடுவில் இருக்க ஆங்கிள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக மாறும். ஏன்னா நம்மளுக்கு கேட்டிருக்குது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இதில் OA வெக்டாருக்கு நான் ஏ கேப் அப்படின்னு நேம் பண்ணுறேன், OB வெக்டாருக்கு பி கேப் அப்படின்னு நேம் பண்ணுறேன். இது ரெண்டுமே யூனிட் வெக்டார். அதாவது இதோட மாடுலஸ் வேல்யூ 1 இருக்கும். அப்புறம் இங்கே y ஆக்சிஸ்லேயும் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் JI அப்படிங்கிற யூனிட் கேப் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் OAL, அதாவது கீழே இருக்க இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா OA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OL வெக்டார் ப்ளஸ் LA வெக்டார். ஸோ இந்த ரெண்டு வெக்டாரையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு OA வெக்டார் கிடைக்கும். OA வெக்டாருங்கிறது என்ன? A கேப். A cap is equal to OL வெக்டார். OLங்கிறது என்ன? நம்மளுக்கு adjacent side, அதாவது ஆங்கிள் ஆல்ஃபா இங்கே இருக்குது, இதோட adjacent side. ஸோ adjacent side கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? cos ஆல்ஃபா. அப்புறம் இங்கே ஆக்ட் ஆகிற யூனிட் வெக்டார், அதாவது I cap. அப்புறம் இங்கே LA வந்து ஆப்போசிட் சைட், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சைன். ஸோ சைன் ஆல்ஃபா. இங்கே என்ன ஆக்ட் ஆகுது? இந்த சைடு நம்மளுக்கு ஜே கேப் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த சைடு என்ன ஆக்ட் ஆகணும்? மைனஸ் ஜே கேப். ஸோ மைனஸ் ஜே கேப். இதே மாதிரி தான் நம்ம பியோடதும் கண்டுபிடிக்கணும். இன் ட்ரையாங்கிள் OBM, OB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OM வெக்டார் ப்ளஸ் MB வெக்டார். OB வெக்டார் நம்ம என்ன நேம் பண்ணியிருக்கோம்? B கேப். தட் இஸ் ஈக்குவல் டு OM. OMங்கிறது என்ன? adjacent side, அதாவது cos பீட்டா, அங்கே ஆக்ட் ஆகிற யூனிட் வெக்டார் I கேப் ப்ளஸ் ஆப்போசிட். ஸோ அங்கே என்ன ஆக்ட் ஆகும்? சைன் பீட்டா, அங்கே ஆக்ட் ஆகிற யூனிட் வெக்டார் J கேப். ஸோ இப்போ நம்மளுக்கு இது ரெண்டு ஆங்கிளோட சைன் வேணும். ஸோ சைன் வரணும் அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ எப்பயுமே நம்மளுக்கு வந்து ரெண்டு வெக்டார் இருந்தால் ஆன்டி கிளாக் வைஸில் தான் நம்ம என்ன பண்ணாலும் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு ஏ தான் கீழே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அதை எடுத்துக்கலாம். ஏ கேப் கிராஸ் பி கேப். ஸோ ரெண்டுக்கும் நான் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? நான் ரெண்டையும் எழுதிக்கிறேன். IJK. ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ என்ன? காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா. கே கிடையாது, அதனால் இது 0. அதே மாதிரி பியோடது காஸ் பீட்டா சைன் பீட்டா, இதுவும் கிடையாது, ஸோ இதுவும் 0. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணால் நம்மளுக்கு ஐக்கும் ஜேக்கும் என்ன மல்டிப்ளை பண்ணாலும் இந்த ரோ 0 இருக்கனால கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு கேவோட வேல்யூ மட்டும் தான் வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு கே கேப் இன்ட்டு என்ன வரும்? இது இன்ட்டு இது. ஸோ காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா வரும். ஸோ அது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா அப்படின்னு வரும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். தென் நார்மலாக ஈக்குவேஷன் வச்சு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோன்னா இது மாட் ஏ கேப் மாட் பி கேப் காஸ் சைன். இது வந்து கிராஸ் ப்ராடக்ட்டுங்கிறனால நம்மளுக்கு சைன் வரும். சைன் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள். ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அப்புறம் கே கேப் வரும். ஸோ இது ரெண்டோட வேல்யூ 1. அப்போ நம்மளுக்கு இருக்கிறது வெறும் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கே கேப் மட்டும்தான். ஸோ இதை ரெண்டாவது ஈக்குவேஷனாக எடுத்துக்கிட்டா ரெண்டுமே ஏ கேப் கிராஸ் பி கேப் தான். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கே கேப் ஈக்குவல் டு கே கேப் இன்ட்டு sin alpha cos beta plus cos alpha sin beta. ஸோ இந்த கேவும் கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு வெறும் sin of alpha plus beta equal to sin alpha cos beta plus
காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு வரும். ஸோ இதை தான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட்.